Hi! Welcome to BookBox. Don't forget to subscribe and tap the bell icon to get our latest videos. சந்திரனும் தொப்பியும். உருவாக்கம் நோனி. நாங்கள் அனைவரும் திருவிழாவுக்கு சென்றோம். அப்பா சிண்டுவுக்கு கண்ணாடி வாங்கி தந்தார். அம்மா எனக்கு நீல தொப்பி வாங்கி தந்தார். குழந்தைக்கு மிட்டாய் கிடைத்தது. வீடு திரும்பும் வழியில் மிக வேகமாக காற்று அடித்தது. எனது தொப்பி பறந்து சென்று ஒரு வயதான அரசமர கிளையில் மாட்டிக்கொண்டது. நான் ரொம்ப அழுதேன். அன்று இரவு நான் சாப்பிடவே இல்லை. அன்றிரவு சந்திரன் மேலே வந்தது. எனது தொப்பியை அந்த பழைய அரச மரத்தில் பார்த்தது. அதை அணிந்து கொள்ளவும் செய்தது. சந்திரன் சந்தோஷமாக புன்னகைத்தது. நானும் புன்னகைத்தேன். மறுநாள் பள்ளி முடிந்ததும் எனது அம்மா ஒரு பளபளக்கும் புதிய சிவப்பு தொப்பியை தந்தார்கள். சந்திரன் உனக்கு அனுப்பியுள்ளது என்று சொன்னார். அன்று இரவு நானும் சந்திரனும் எங்கள் தொப்பிகளை அணிந்து கொண்டு புன்னகை புரிந்தோம். நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தோம். சூரியனுக்கும் ஒரு தொப்பி வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? Hey there! Don't forget to like and share this video. Also, please leave your comments below.